ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மை நேம் இஸ் சுருதி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பணக்காரரோட ஒய்ஃபுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் இதை சரி பண்ணணும்னா இதே ஸ்கின்ல இதே பிளட் குரூப்பில் உள்ள ஒரு பொண்ணோட ஸ்கின்னை எடுத்து தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ஒரு எம்எல்ஏ கிட்ட சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும்னு இவங்க கேக்குறாங்க. அந்த எம்எல்ஏவும் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோனியான ஹன்சிகா அவங்களோட லவ்வரை கொலை பண்ணிருந்தாங்க. ஹன்சிகா கொலை பண்ண அவங்க லவ்வரோட பாடியை பாத்ரூம்ல வச்சு பூட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹன்சிகா அந்த பாத்ரூமை திறந்து பார்த்தா அங்க ஹன்சிகா லவ்வரோட பாடி இல்லாம வேற ஒரு பொண்ணோட பாடி இருக்கு. இதனால ஹன்சிகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இது இன்னொரு பக்க கதை. ஒரு கட்டத்துல ரெண்டு கதையும் ஒன்னா இணையுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த ஸ்கின் ஆபரேஷனுக்காக தேடிட்டு இருந்த பொண்ணு கிடைச்சாங்களா இல்லையா, ஹன்சிகா எதுக்காக அவங்களோட லவ்வரை கொலை பண்ணாங்க, அந்த பாத்ரூம்ல ஹன்சிகா லவ்வரோட பாடி இல்லாம வேற ஒரு பொண்ணோட டெட் பாடி எதுக்கு வந்தது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை ஸ்ரீனிவாஸ் ஓம்கார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹன்சிகா, பிரேமா, முரளி சர்மா, ஆடுகளம் நரேன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோனியான ஹன்சிகா செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்ச ஆடுகளம் நரேன் நல்லா நடிச்சிருக்காரு. முரளி சர்மா அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை சரியா பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் செமையா இருக்கு. பணத்துக்காகவும் அழகுக்காகவும் மற்றவங்களோட ஸ்கின்னை எப்படி திருடுறாங்க அப்படிங்கிறத படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா இருக்கு. படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் சூப்பரா இருக்கு. அதுலயும் மெடிக்கல் மாஃபியா கேங்க கண்டுபிடிக்கிற சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு. படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தும் அதை ஸ்கிரீன் பிளேல இன்னும் பெட்டரா பிரசன்ட் பண்ணிருக்கலாம். படத்தில் உள்ள சில சீன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. படத்துல மெடிக்கல் மாஃபியா பத்தி இன்னும் டீடைல்டா சொல்லியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸோட ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல தெலுங்குல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.